நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமை உள்ள தேவன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரை போல யாரும் இல்லை. அதனால தான் நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம். எல்லாத்தையும் செத்து போய் புல்லு முளைச்சிருக்கோம். ஆனால் தேவன் எங்களை உயிரோடு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவ சமூகத்தில் இருப்பது சந்தோஷம். உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இன்ப நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட நான் மறுபடியும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவர் அனுப்ப வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்காங்களா பார்த்து கேளுங்க, எப்படி உற்சாகமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தூங்கிடாதீங்கன்னு சொல்லுங்க. ஆமென். அப்படி தூங்கினா நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓகே, நாங்கள் இன்றைய நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவார். இது சாதாரண மனிதனுடைய வார்த்தை அல்ல, தேவன் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தை. நீங்கள் இங்கே கவனியுங்கள், இதற்கு நீங்கள் செவி கொடுங்கள். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, இடியப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே அவன் பிழைப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தேவன் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஓகே, நாங்கள் இன்றைய நாளிலும் கூட ஒரு தலையங்கம், ஜீவ அப்பம் நானே, ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப். அவர் எங்களுக்கு ஜீவ அப்பமாக இருக்கிறார். ரைட், நாங்கள் இந்த தலையங்கத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு பிக்சர் ஒன்று போடுவாங்க, அதை நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் அதில் இருந்து அப்படியே அதோடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் கடந்து செல்லலாம். ஓகே, ஓகே, செகண்ட் ஸ்லைட். ஓகே, இதை பாருங்க. நிறைய பேர் போஸ்டால இருக்கிறீங்களா? விரதம், உபவாசம். ஓகே, ரைட். இந்த பிக்சரை நீங்க பார்க்குற பொழுது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருகிறது? ஓகே, சிலருக்கு பசி வருகிறது, சிலருக்கு இப்போ பனானா லீஃப், வருது ஜால், திருவிழா, இந்தியன் கேட், இப்போ நாசி கஜாவா, நாசி. ஓகே, நான் இந்த நாசி கஞ்சாவை ரைட், இந்த ரைஸ் நான்வெஜ் அதுக்குள்ள கஞ்சா போடுறாங்க. அப்படி இல்லை, அதை சாப்பிட என்னவா இருக்கான், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் மாதிரி. ரைட், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இன்றைக்கு ஒரு கேள்வி. நீங்கள் இந்த ஒரு மாதத்துக்குள்ள இருக்கலாம், கடந்த ஒரு மாதத்துக்குள்ள எங்க பெஸ்ட்டான சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டீங்க? சிலர் அந்த வைரல் கடை தேடுற ஆளுங்க இருக்கிறீங்க. ஓ, பெஸ்ட்டான சாப்பாடு சாப்பிட்டீங்க, ஞாபகம் இருக்குதா? போன வாரம் புதன்கிழமை சாப்பிட்ட சாப்பாடு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஓகே, பரவாயில்ல, லிஸ்ட் போட்டிருக்கீங்க. ரைட், நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு நாங்கள் சாப்பிட்டு எத்தனை பேர் திருப்தியாக இருந்திருக்கோம்? நான் சாப்பிட்டது எனக்கு திருப்தியாக இருக்கு, முந்தின நாள் சாப்பிட்டது எனக்கு திருப்தியாக இருக்கு, நீ சாப்பாடே வேணாம் அப்படின்ற யாராவது இருக்கீங்களா? பிறந்ததுலேருந்து எத்தனை தடவை சாப்பிட்றீங்க? சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். காலமாக சாப்பாடு சாப்பிட்டே மத்தியானம் என்ன சாப்பாடு சாப்பிடணும்னு நாங்கள் பிளான் பண்ணுவோம். மத்தியானம் சாப்பிட்டு நைட்டுக்கு என்ன சாப்பிடணும்னு சொல்லி என்ன செய்வோம், பிளான் பண்ணுவோம். இப்போ ஹரிராயா லீவு வருது, அதுக்கு இப்போ நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க எங்கே போகிறதுன்னு. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே நாங்கள் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். அதில் ஒரு திருப்தி என்பது எங்களுக்கு யாருக்குமே இல்லை. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு மாதத்துக்கு முதல்ல, ஒரு வாரத்துக்கு முதல்ல சாப்பிட்ட சாப்பாடு எங்களுக்கு ஞாபகமே இருக்காது, நாங்கள் மறந்து போயிருப்போம். இன்றைக்கி இந்த சாப்பாட்டால் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் ஜபிக்க வராங்க, கால் நோது, ஹார்ட் அட்டாக், இடுப்பு வலி, வேறு என்ன, வயிறு அப்செட்டாக இருக்குது. ஆனால் நாங்கள் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதில்ல. என்ன ரூல்ஸ்? இப்போ நீங்கள் ஒரு டாக்டர்ஸை போனீங்கன்னா, டாக்டர் சொல்லுவார் இந்த சாப்பாடு நாங்கள் சாப்பிடக்கூடாது. ஒரு வாரம், ஒரு மாதம், ஓகே, அது அப்படியே நாங்கள் சொல்லிட்டா ஃபாலோ பண்ணுவோம்.
ஆனால் அதுக்கு பிற்பாடு நாங்கள் பார்த்தீங்கன்னா அதை மறந்துடுவோம். இங்கே கவனிங்க, ரைட். இன்றைக்கு நாங்கள் மறந்து போயிடுவோம். ஆனால் ஆண்டவரை நீங்கள் பார்க்கிற பொழுது சாப்பாட்டை நாங்கள் எப்படி சாப்பிட வேண்டும் என்று அவர் எங்களுக்கு வலியுறுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிற பொழுது, உபாகமத்துக்கு வருகிற பொழுது அவர் சொல்லுகிறார், நீ இன்னென்ன மிருகங்களை சாப்பிடக்கூடாது, இன்னென்ன காரியங்களை நீ சாப்பிடக்கூடாது, இதை நீ சாப்பிடலாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செதில் இல்லாதது, கடல்லே நீந்தக்கூடிய செதில் இல்லாத ஐட்டத்தை ஆண்டவர் சாப்பிட எடுக்க வேணான்னு சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறார் டாக்டர்ஸ், அதை சாப்பிட்டா என்ன நடக்கும், உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வேறு. அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், சில மிருகங்களை ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். என்ன அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பண்டி, காகம். இவைகள் என்னத்துக்காக ஆண்டவர் படைத்தாரிட, சூழலை சுத்தமாக்குவதற்காக. ஆனால் மனிதர்கள் காலப்போக்கில் அதையும் சாப்பிட ஆரம்பித்தார்கள். அதனால என்ன செய்துட்டு இடமே நீட்டிலாம் போயிட்டு, ஒன்று வேலையை நாங்களும் செய்கிறதில்ல, செய்கிறாக்களையும் விடுறதில்லை. ஊரில் சொல்லுவார்கள், நாங்கள் இந்த என்னென்ன எல்லாம் சாப்பிடுவாங்கடா, நீந்துறதில் கப்பல், அதை சாப்பிட மாட்டாங்கடா, சாப்பிடல. பறக்கிறதுல விமானம், ஃப்ளைட், ஓடுறதில் காடி, இதை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் என்ன செய்கிறார்கள் மனுஷர்கள், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு இதை அவர்கள் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். இதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வியாதிகள், பல காரணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம், நாங்கள் ஆரோக்கியமான உணவை நாங்கள் சாப்பிடுகிற பொழுது நாங்கள் நீண்ட நாட்கள் நாங்கள் வாழ முடியும். எனவே 3 சாப்பாடை நாங்கள் தவிர்க்கணும் என்று சொல்கிறார். ஒன்று நீங்கள் சீனி, எண்ணெய், அதே மாதிரி இன்னொன்று என்ன, உப்பு, சால்ட். இதை நாங்கள் குறைக்கிற பொழுது ஆரோக்கியமாக நாங்கள் வாழலாம். ரைட். இது அல்ல, நாங்கள் இதற்கு மேலான நாங்கள் விஷயங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கு 2 விதமான பசி இருக்கிறது எங்களுக்கு. ஒன்று சரீரத்துக்கு வருகிற பசி, இன்னொன்று ஆவிக்குரிய பசி. சரீரத்திலே பசி வருகிற பொழுது என்ன, எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க உங்களுக்கு பசி என்றா என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது? வயிறு கடப்படாண்டும், வேற வேற என்ன நடக்கும் பசி எப்படி? ஓ, சோர்வாயிரும். அது அப்படி மைண்டு எங்களுக்கு அப்படி சோர்வாயிரும். ஓ, சாப்பாடு இல்லை, சாப்பிடணும். ரைட். வேற என்ன மாதிரி பசி? வயிறு வலிக்கும். ஸ்டீபனுக்கு வயிறு வலிக்கும். ஓ, கோபம் வரும். சரியா சொன்னீங்க. ரைட். இப்படி நிறைய கேட்டகரியில் இருக்கிறோம் ஆளுங்க. நாங்கள் எங்களுக்கு கோபம் வரும், சோர்வாக இருக்கும், அந்த நேரத்தை டென்ஷன் ஆகும் சாப்பிடாட்டி. இதெல்லாம் நாங்கள் பார்க்கிற பொழுது ஒரு பழமொழி வருகிறது, பசி வந்தால் என்ன செய்திருமா, 10 வெள்ளி இல்லை இருக்கிற மானம், சூடு, சுரணை, தானம் என்று சொல்லி நிறைய ஐட்டம் இருக்குது. எல்லாமே என்ன செய்திரும், பறந்து போயிடும். ஆனால் நாங்கள் அதை பழக வேண்டும். எனவே நாங்கள் டைமுக்கு சாப்பிட்றது நல்லது. எப்படி என்று பார்த்தீங்கன்னா, எங்களோட அப்பா இருந்தார். அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த நிறைய காரியங்களை உண்டு. நான் அவரை மிஸ் பண்ணுறேன். அவர் சொல்லித்தந்த காரியம் உண்டு, டைமுக்கு நாங்கள் சாப்பிடணும். அவர் சொல்கிறது மாத்திரமில்லை, அவர் அப்படி தான் செய்வார். 7 மணிக்கெல்லாம் காலை சாப்பாடு சாப்பிட்ருவார், 12 மணிக்கெல்லாம் மதிய சாப்பாடு, 7 மணிக்கு முதல்ல அவர் நைட் சாப்பாடு சாப்பிட்ருவார். இது வீட்டில் ரெகுலராக நடக்கும், அதில் மாற்றம் இருக்காது. எப்போயாவது ஒரு நாள் அப்படி இப்படி மாறிட்டேன் அண்டு நினைக்க வேண்டியான் சண்டையாக இருக்கும். எனவே பெரியவர்கள் அவர்கள் சொல்லிக் கொடுத்த சில விஷயங்கள் எங்களுக்கு உண்மையாகவே பிரயோஜனமாக இருக்கிறது. அதே மாதிரி வேதாகம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் மிகவும் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற பொழுது நாங்கள் சாப்பாட்டுக்கு நாங்கள் முக்கியத்துவம் எவ்வளவு கொடுக்குறோமோ அதே மாதிரி எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஒரு மனைவி சொல்லுகிறார்கள் தன்னுடைய கணவனிடத்தில், நான் அந்த ரசம் வச்சுட்டு போட்ட ஃபோட்டோ ஃபேஸ்புக்கில் எத்தனை லைக்,
எத்தனை காமெண்ட்ஸ். ஆனால் அவங்களோட புருஷனை பார்த்துக்கிறேன், நீங்கள் ஏன் ஒரு லைக் கூட பண்ணல, ஒரு கமெண்ட்ஸ் கூட பண்ணல. அப்போ அவர் சொல்லுகிறாராம், அவங்க எல்லாம் ஃபோட்டோ மட்டும்தான் பார்த்துருக்காங்க, நான் தான் அதை சாப்பிட்டு பார்த்துருக்கேன். இன்றைக்கி நிறைய பேர் என்னென்னா, ஓகே நாங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைக்கு காரணம் சாப்பாடு சரியில்லை, சாப்பாடு அப்படி இருக்குது, அம்மா சமைக்கிற மாதிரி இல்லை, அப்பா வைக்கிற கறி மாதிரி இல்லை. இன்றைக்கு நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அல்லாவிட்டால் நாங்கள் அவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறோம் எங்களுடைய குடும்பத்தில். வயதான அம்மா கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சுருப்பாங்க, 68 குறை. இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோமா? ஒருவர் சொன்னார், நீ டேஸ்டான சாப்பாடு நீ சாப்பிடணுமெண்டா ஒரு வேலைக்காரியை நீ வச்சிரு, ஆனால் உன்னுடைய குடும்ப லைஃப் நல்லா இருக்கணுமெண்டா நீ என்ன செய், திருமணம் செய். உன்னுடைய மனைவிட்ட நாங்கள் இன்றைக்கி எதிர்பார்க்குறோம், ஓ நல்லா அப்படி இப்படி சமைக்கணுமெண்டு இல்லை. நாங்கள் அவங்கள என்கரேஜ் பண்ணுவோம், அவங்கள நாங்கள் ஊக்கப்படுத்துவோம், அவங்கள நாங்கள் சொல்லிக் கொடுப்போம், அவங்க இன்னும் நல்லா சமைப்பாங்க. எனவே கர்த்தர் எங்களை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். ரைட், நான் இப்பொழுது உங்களை யோவான் 6ஆம் அதிகாரத்துக்குள்ளே நான் கொண்டு போகிறேன். நீங்கள் எல்லாரும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம். யோவான் 6வது அதிகாரம். ஓகே, இதில் இருந்தால் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் சில விஷயங்களை. ஆண்டவர் நம்மோடு கூட அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம். இதில் நாங்கள் பார்க்கிற பொழுது, இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் கரைக்கு போனார். அவர் வியாதிக்காரரில் செய்த அற்புதங்களை, வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடினால் அவருக்கு பின் சென்றார்கள். அப்ப நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிறவர். இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷர்களோடு கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபித்திருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்க சாப்பாடுகளை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதி உத்தரமாக, இவர்கள் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்திற்கு அப்பங்களை இவர்களுக்கு 200 அப்பங்கள் இவர்களுக்கு போதாது. 200 பணத்திற்கு அப்பத்தை வாங்கினாலும் இவங்களுக்கு போதாது. ஓகே, இதில் நாங்கள் பார்க்கிற விஷயம் என்னன்னா, இயேசு இடத்துல வந்த மக்களுக்கு ஆண்டவர் அவர் என்ன செய்கிறார்னா, போஷிக்கிறதுக்கு அவர் எத்தனிக்கிறார், உணவு கொடுப்பதுக்கு அவர் நினைக்கிறார். நீங்கள் பாருங்க, ஒரு பிக்சர், கண்ணை மூடிட்டு பார்க்கலாம், கண்ணை திறந்துட்டு பார்க்கலாம். இயேசு இருக்கிறார் ஒரு மலை அடிவாரத்தில், மலைக்கு மேலே திரளான மக்கள், ஏறக்குறைய 5000 புருஷர்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்போ புருஷர்கள் 5000 பேருண்டா, இங்கே கவனிங்க, புருஷர்கள் 5000 பேருண்டா, ஸ்திரீகள் பிள்ளைகள் எல்லாம் வந்திருப்பாங்க. இயேசு அவர்களை பார்க்கிற பொழுது அவர்களை சுகமாக்கினார். இப்போ என்னண்டா, அவங்கள போஷிக்கிறதுக்கு அவர் விரும்புகிறார். இயேசு தம்மிடத்தில் வருகிறவர்களை உண்மையாகவே அவர் போஷிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், நான் இளைஞனாயிருந்தேன், இப்பொழுது எனக்கு முதிர் வயது, ஆனால் நீதிமான்கள் அப்பத்துக்கு இறைந்து திரிந்ததை நான் காணவே இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவை நம்பினீங்கடா, உங்களை பட்டினியாக அவர் போடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே இந்த மக்களை பார்த்து அவர் மனதுருகிறார், அவர்களுக்கு எப்படியாவது சாப்பாடு கொடுக்கணும் என்று. ஆனால் சீஷர்கள் சொல்லுகிறார்கள், அது சாத்தியம் இல்லை, அது சாத்தியப்படாது. ஆனால் இயேசு நினைத்தார், இன்றைக்கு நான் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன், ஒரு அற்புதத்தை நான் செய்து தான் நான் அனுப்ப போகிறேன்.
இங்கே பார்க்கிற பொழுது 8வது வசனம், அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகி அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், இவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் இவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இப்ப பார்த்துட்டாங்க, 5 அப்பமும் 2 மீன் இருக்குது. ஆனா ஆளுங்க எத்தனை பேரு? அப்பம் எத்தனை? மீன் 2. ஆனா இது போதாது. ஆனா இதுல நான் வாசிக்கிற பொழுது எனக்கு ஒரு காரியம் தென்பட்டது. எப்படி என்றா, இவ்வளவு 5000 பேருக்குள்ள எப்படி இந்த பையனை கண்டுபிடிச்சாங்க? யாரா இந்த பையன், எப்படி இவனை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. சீஷர்கள் எப்படி உன்னிப்பாக இருந்திருக்கிறார்கள் என்று பாருங்க. யாரிடத்துல எவ்வளவு இருக்குது. இன்றைக்கு நாங்கள் சபைக்கு வருகிறோம், பெரும்பாலானோர் மற்றவளை பார்ப்பார், அடியே அந்த ஆளை பார், அவ போட்டுக்கிற சாரியை பார், அவ சட்டையை பார். சீசர்களும் இங்கே இயேசு சொன்னார், ஓகே நாங்கள் வெளியில் நாங்கள் பார்ப்போம். ஆனால் இவர்கள் இங்கே ஒரு பையனோடு கொண்டு வர்றாங்க. அந்த அப்பத்தை ஆளே தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அது 5 அப்பமாக இருந்தது. சீசர்களுக்கு தெரியலை இதில் ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் அந்த பையனிடத்தில் இருந்த அந்த சிறுவனிடத்தில் இருந்த அந்த அப்பத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க, அவ்வளவு பேர்கிட்ட யார்கிட்டையுமே சாப்பாடை கண்டுபிடிக்கலை. ஆனால் இந்த ஒரு பையன்கிட்ட கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு சின்ன பையன். ஆண்டவர் ஒரு பாடத்தை எங்களுக்கு சொல்லி தருகிறார். பெரிய ஆளுங்க பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மனசு வராது. ஒரு சின்ன பிள்ளைக்கு நீங்கள் கேட்டு பாருங்க, என்ன செய்வாங்க? கொடுத்துருவாங்க. சாப்பிட்ற சாமானாக இருக்கும். எங்களுக்கு மகள் இருக்கிறாள், கட்ரினா கிருபாசினி. கடைக்கு போனால் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க, மற்றவங்களுக்கு தான் என்ன செய்வாங்க? ஊட்டி விடுவாங்க. இந்த பையனையும் நாங்கள் பார்க்கிற பொழுது அவன் நினச்சிருந்தா அதை அமைக்கிருக்கலாம், டம்ப் பண்ணியிருக்கலாம், பேக்குக்குள்ள வச்சு ஒழிச்சு வச்சிருக்கலாம். ஆனால் அவன் மற்றவர்களுக்கு இது பிரயோஜனப்படட்டும் என்று நினைச்சிருப்பானோ தெரியல. கொண்டு வருகிற பொழுது தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். எட்டாவது வசனம், யோவான் 6வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். ஓகே, அந்த சிறுவனுடைய கையில் இருந்த அப்பம் அவனுடைய கையில் இருக்கிற பொழுது மாத்திரமே அது 5ஆக இருந்தது. எப்பொழுது அது இயேசுடைய கைக்கு வந்ததோ அது 1000ஆக பெருக ஆரம்பித்தது. இன்றைக்கு உங்களுடைய கைகளில் இருக்கிற ஒரு விஷயம், மோசையை தேவன் அழைக்கிறார். அழைச்ச பொழுது அவர் சொல்லுகிறார், நான் உன்னை எகிப்துக்கு நான் அனுப்ப போகிறேன். அப்போ அவன் கேட்குறேன், என்னால் சாத்தியம் இல்லை. எல்லாம் கதைச்சு முடிச்சுட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஆண்டவர் கேட்குற, உன்னுடைய கையில் என்ன இருக்குது? அவன் சொல்கிறான், ஒரு கோல், ஒரு காஞ்ச ஒரு தடி. அவன் சொல்கிறான், அதை போடு. சாதாரண ஒரு கோல், ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவன் போட்டான், அது பாம்பாக மாறியது. இப்போ இந்த கோலை கொண்டுட்டு எகிப்துக்கு போகிறான். பார்பனுக்கு முன்பதாக கோலை போடுகிறான். அந்த தடி பாம்பாக மாறுகிறது. மந்திரவாதிகளும் இதை செய்கிறார்கள், சேம் திங். ஆனால் ஃபைனலாக நாங்கள் பார்க்கும்போது அவர்களுடைய மந்திரவாதிகளுடைய கோள்களை இந்த மோசையுடைய கோள்கள் அந்த பாம்பு விழுங்கி போட்டது. அவன் பிறகு அந்த விழுங்கின அந்த கோலை எடுக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா அது இன்னும் அதிகாரம் உள்ளதாக மாறியது. இன்றைக்கு நீங்கள் சிலர் இங்கே நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுடைய இருக்கிறதுல சில காரியங்களை நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் ஒப்பு கொடுங்க, கர்த்தருக்காக நீங்கள் விட்டு விடுங்க. கர்த்தர் அதை பெருக பண்ணுவார்.
சிலர் அந்த தமிழில் சொல்லுவார்கள், நாங்கள் கஞ்சத்தனமாக நாங்கள் இருக்கிறோம். கஞ்சத்தனமாக இன்னுமே எங்களுக்கு பிளஸ்ஸிங் இல்லை, இன்னுமே ஆசீர்வாதம் இல்லை. நீங்கள் ஆண்டவருடைய காரியத்தில் உண்மையாக இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க, திங்க் பண்ணுங்க. நீங்கள் கடவுளுக்கு கொடுக்குற காணிக்கை தசபாகமாக இருக்கலாம். காணிக்கை உங்களுடைய அந்த கொஞ்சம் பணத்தில் ஆண்டவர் பெரிய விஷயத்தை செய்ய மாட்டார். நான் சொல்கிறேன், அந்த உண்மைத்தன்மை. இந்த சிறுவன் உண்மையாக இருந்தான். அம்மா கொடுத்தது எனக்கு மட்டும்தான் அண்ட் அவன் வச்சிருந்தான்டா. ஆண்டவர் வேற ஒரு வழியில் அதை செய்திருப்பார். இன்றைக்கு எங்களுடைய கரங்களில் இருக்கிறது என்ன, அதை நாங்கள் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி பார்ப்போம் ஆண்டவருக்காக. உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வீடு பிரேயருக்கு, உங்களுடைய இருதயம், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிறுவனுடைய கைகளில் இருக்கிற பொழுது, சீசர்களுடைய கைகளில் அந்த 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிற பொழுது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இயேசுடைய கைக்கு வருகிற பொழுது அவர் ஒரு விஷயத்தை செய்கிறார். அவர் அதை ஆசீர்வதிக்கிறார், வர்த்திக்க பண்ணுகிறார், அதை பிளஸ் பண்ணுகிறார். நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது இயேசு என்ன செய்கிறார்? அந்த விசுவாசம் நீங்க பார்க்கலாம். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்தரையா இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர். லைன்ல இருங்க. இந்த பிரேயர் மிக முக்கியமானது. ஜெபம். இன்றைக்கு நாங்கள் சாப்பிட்றதுக்கு முதல்ல நாங்கள் ஜெபிக்கிறோமா? இங்க கவனிங்க. சாப்பிட்றதுக்கு முதல்ல நாங்கள் ஜெபிக்கிறோமா? சாப்பிட்ட பிறகு ஜெபிக்கிறோமா? சாப்பிட்டுக்கிட்டே ஜெபிக்கிறோமா? எனக்கு ஒரு வாலிபன், ஒரு சகோதரன் எனக்கு தெரியும், எங்களோட சேம் ஏஜ் தான். அவர் சிங்கிள். அவர் கொழும்புல இருக்கிறார். அவர் ஒரு சாட்சி சொன்னார். என்ன சாட்சின்னா, ஒரு நாள் காலையில் அவருடைய அம்மா என்ன செஞ்சாங்களாம், சாப்பாடு அவருக்கு சமைச்சு கொடுத்தாங்க. அவர் இந்த மேசன் வேலை, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இது செய்கிற வேலை. அப்போ அவர் சாப்பாடு எடுத்துகிட்டு அவர் போய் வேலையெல்லாம் செய்துட்டு மதியம் 12 மணிக்கு அவர் என்ன செய்கிறாரு, அந்த சாப்பாட்டை எடுத்து கொண்டு போய் பார்க்குறார். வெயிலாக இருக்குது. மரத்துக்கு கீழே போய் என்ன செய்தாராம், அவர் அந்த சாப்பாடை விரித்து ஜெபம் பண்ணினாராம். அவர் நல்ல ஒரு கிறிஸ்தவன். அவர் ஜெபிச்சாராம், ஆண்டவரே இந்த ஆகாரத்துக்காக நன்றி. ஜெபம் செய்து முடிகிற நேரத்தில் மேலே இருந்த ஒரு காகம் என்ன செஞ்சிட்டான், டொஸ்ஸண்டு போட்டுவிட்டு, காகம் மேலே இருந்து எச்சம், காகம் அதுக்கு வயிறதோ அப்செட் போடுறதுக்கு அந்த சாப்பாட்டுக்கு உள்ளே அந்த காகத்தினுடைய அந்த ஐட்டம் விழுந்தது. இவன் முழிச்சு பார்க்கிறார். அந்த லால் என்கிற அந்த சகோதரன் பீச்சிரு காகம் இப்படி செய்துட்டு அவருக்கு பயங்கர அப்செட். சிலர் என்ன செய்வார்கள்டா, இங்கே இருக்கிறீர்கள் அல்லாவிட்டால் வேறு இடங்களில் இருப்பார்கள், அந்த இடத்தை மட்டும் அள்ளி வீசிட்டு சாப்பிட்ற ஆளுங்களும் இருக்குது. ஆனால் இவருக்கு சாப்பிட முடியலையா, அவ்வளவு வாடு, அவ்வளவு நாத்தமாக இருக்கிறது. அவர் என்ன செய்தார், அப்படியே தூக்கி வீசிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அவர் வேலை செய்ய ஆரம்பித்தார். வேலை செய்து கொண்டு இருக்கிறார். ஓகே, 5 மணி ஆச்சு. அவர் என்ன செய்கிறார், எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டை போகிறார். வீட்டை போகிற பொழுது தூரத்திலே பார்க்கிறாரா, வீடு ஃபுல்லாக ஆளுங்க, பக்கத்தில் இருக்கிற ஆளுங்க எல்லாம் வீட்டை மொச்சி பிடிச்சிருக்காங்க. இவர் தூரத்தில் வருகிற பொழுது அந்த அம்மா ஓடி வருகிற, அழுது கொண்டு, மகன் நீ உயிரோட இருக்கிறியா என்ன இவர் போய் கேட்கிற பொழுது, காலையில் சமைச்ச சாப்பாட்டுக்குள்ள விஷம் எப்படி வந்ததுன்னு தெரியல, நாய்க்கு வச்சிருக்காங்க, நாய் சாப்பிட்டு நாய் ப்ளூ கலர் ஆகிட்டான். அப்போ அவங்க எல்லாம் நினைச்சாங்க மகனுடைய பொடி வெறுமண்டு வீட்டுக்காரங்க எல்லாம் மற்ற ஆளுங்கள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் போகிற பொழுது அந்த அம்மா கட்டி அணைச்சிட்டு சொல்கிறாங்க, ஏய் என்னாச்சு, நீ சாப்பிட்டியா, உனக்கு ஒன்றுமே ஆக இல்லையா? அவன் சொல்கிறான், சாப்பாடு எல்லாம் போயிட்டுமா, அந்த காகம் செய்த வேலையால் தூக்கி வீசிட்டேன். வா, அவர் சொன்னார், நான் சோ பண்ணுகிற பொழுது காகம் வீசினது, சாப்பாடை தூக்கி வீசிட்டேன், அவருடைய உயிர் தப்பியது. பிரியமான தேவனுடைய ஜனம், இன்றைக்கு நாங்கள் ஜெபத்துக்கு ப்ரேயருக்கு நாங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஜஃப்னாவில் ஒரு அம்மா இருந்தாங்க. இது 95ஆம் ஆண்டு நாங்கள் சின்னனாக இருக்கும்போது இந்த சாட்சி நாங்கள் கேட்டோம் சபையில். 7 பிள்ளைங்க, அவங்களுக்கு 7-8 பிள்ளைகள், சின்ன பிள்ளைங்க. அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா 90 அந்த 95 கால பகுதியில் பயங்கரமான யுத்தம் இலங்கையில்,
பயங்கர கஷ்டம். அது இந்த மலேசியாவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலப்பகுதி பயங்கரமான கஷ்டமாக இருக்கும். வீட்லேயும் பிள்ளைங்க 6, 7, 9, 10 இருந்திருக்கும். இப்படி இந்த அம்மா என்ன செய்கிறாருன்னா, அவங்க பிள்ளைகள் காலையில் எல்லாம் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு ஸ்கூலுக்கு வெளிக்கிட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு இல்லை. பிள்ளைகள் கேட்குறாங்க, அம்மா சாப்பாடு. ஒன்றுமே இல்லையே வீட்டில். அவள் என்ன செய்தாவோ, ஆண்டவரே அந்த சும்மா ஒரு சிம்பிள் ப்ரேயர் ஒன்று செய்வோம் தெரியாது, ஆண்டவரே சாப்பாடு இல்லை, நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்கன்ட்டு. ஒரு காகம் என்ன செஞ்சுதான் பறந்து வந்துச்சான். காகம் நிறைய விளையாட்டுகள் காட்டுது. காகம் உண்மையாக பறந்து வந்துச்சான். காகம் வந்து ஒரு கைலேஞ்சி இருக்குது தானே, கைலேஞ்சி அப்படியே கட்டப்பட்ட ஒரு இதோடு கொண்டு வந்து அவன் வீட்டு வாசலில் போட்டுச்சான். எடுத்து பார்த்தா அதுக்குள்ள சில்லிங் காசு. அன்று காலையில் சாப்பாடு வாங்கக்கூடிய காசு அந்த கைலேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு. இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிற பொழுது தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்வார். வேதாகமத்தில் நாங்கள் பார்க்கிறோம், ஒரு காகம் எலியாவுக்கு என்ன செய்ததா, கொண்டது. கேரின் ஆற்றங்கரையில் அவர் தண்ணீரை குடிச்சுக்கிறாரு. அதே நேரத்தில் அவருக்கு நல்ல சாப்பாடு, என்ன அப்பமும் இறைச்சியும். 3 வருஷம் பஞ்சம். தேவன் போஷிப்பார். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் ஆண்டவரை நம்பி இருக்கிறீங்கடா, உங்களை தேவன் போஷிப்பார். ஹல்லேலூயா. உங்களை போஷிப்பார். பக்கத்தில் இருக்காங்கள பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களை போஷிப்பாருங்க. ஹல்லேலூயா. வாசியுங்கள் 10வது வசனம். 10வது வசனம், யோவான் 10. இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாய் இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேரா இருந்தார்கள். ஓகே, ரைட். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டவர் அவர்களை பார்த்து கரிசனைப்படுகிறார். அதே இதில் ஒரு காரியத்தை செய்கிறார். நம்மிடத்தில் இருக்கிறத தான் வச்சு தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்வார். ஆனால் அவரால் முடியும். எப்படி? வனாந்திரத்தில் அவருக்கு மண்ணாவை போட முடியும். ஆனால் தேவன் இன்றைக்கு எங்களுக்குள்ளே எதிர்பார்க்கிறார். உங்கள்கிட்ட என்ன இருக்குது, நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி வாரீங்க, உங்களுடைய மனசு எப்படி இருக்கிறது, இதை கவனிக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்தோத்திரம் பண்ணின பிற்பாடு அதை என்ன செய்கிறார்டா, 11வது வசனத்திலே இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர்கள் கொடுத்தார்கள். அவர்கள் வேண்டிய மட்டும் வெளுத்து கட்டினார்கள். அப்படியெல்லாம் வேண்டிய மட்டும் சாப்பிட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்தியாக அனுப்புகிறவர். பேக்மன் பாடுக, திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவையெல்லாம் சந்திப்பார், மீதமும் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் கொடுக்கிற பொழுது ஆண்டவர் எங்களை மீதமும் அவர் எடுக்க வைக்கிறவரால். மீதம் எடுத்தா பரவாயில்ல. இவர்கள் 12 கூடைகள் எடுத்தார்கள். ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு கூடை. ஹல்லேலூயா. எனவே அவர்கள் அதிலையும் சாப்பிட்டு மிச்சம் எடுத்தார்கள். ஆனால் ஒன்றை இங்கே நாங்கள் கவனிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளிலே 12 கூடைகளை நிரம்பெடுத்தார்கள். இயேசு செய்த அற்புதத்தை இந்த மனுஷர்கள் கண்டு மெய்யாகவே உலகத்தில் வருகிறது என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, 12வது வசனத்தில் சொல்லுகிறார், அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள். ஒரு கணக்கெடுப்பில் மலேசியாவில் தான் நிறைய சாப்பாடு என்ன செய்கிறார்களாம், தூக்கி வீசுகிறார்கள். அதே நேரத்தில் சோமாலியா, நைஜீரியா போன்ற இடங்களில் ஒரு நேர சாப்பாடு கூட பிள்ளைகள் வழி இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு ஆண்டவர் கவனமாக சொல்லுகிறார், ஓ நீங்கள் 12 கூட இருக்குது, தூக்கி கூட குப்பையில் போடுங்கடான்னு சொல்லல, சேர்த்து வைங்க. ஒன்றை நீங்கள் வேஸ்ட் ஆக்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் எவ்வளவு வேஸ்ட் ஆக்குகிறோம். எங்களுடைய சாப்பாடாக இருக்கலாம், எங்களுடைய பணமாக இருக்கலாம், அழகு ஜாமான், மேக்கப் ஜாமானாக இருக்கலாம், வேறு என்னது, உங்களுடைய நேரமாக இருக்கலாம். நாங்கள் நிறைய விஷயங்களை நாங்கள் வேஸ்ட் அடிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இதிலே கவனமாக இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு எங்களுடைய சரீர பசியை போக்குவதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சரீரம் பசி எடுக்கிற பொழுது ஆண்டவர் அற்புதமாகவே எங்களை போஷிக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஆன்மீக பசி,
எங்களுக்குள்ள இருக்கிற ஆத்துமாவில இருக்கிற பசியை நீங்க கேள்விப்பட்டீங்களா? சரீரத்துடைய பசி எங்களுக்கு தெரியுது, மயக்கம் வருது, வயிறு கடமுடான்னு சொல்லுது, சோர்வா இருக்குது, கோபம் வருது. ஆனா ஆத்துமாவிலே பசி வருகிற பொழுது என்ன ஆகிறது? ரைட், அதை குறித்து நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இங்கே இந்த 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை ஒருவர் வாசிக்கொள்ளுங்கள். 6:35. யோவான் 6ஆம் அதிகாரம் 35வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவம் அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிட்டு கொண்டே இருக்கிறீங்க. இங்க கவனிங்க. ஓகே, முழிப்பா இருக்கிறீங்களா, அலர்ட்டா இருக்கிறீங்களா? பக்கத்தில் இருக்காங்கள பாருங்க. ஓகே, இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருடா, நீங்கள் இப்ப சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிஞ்ச பிற்பாடு எல்லாத்தையும் செய்துட்டு நீங்க அந்த மற்ற காரியங்கள் நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இங்கே இயேசு சொல்லுகிறார், நான் கொடுக்கிற இந்த அப்பத்தை நீங்கள் புசிக்கிற பொழுது என்ன செய்ய மாட்டீங்க, திரும்ப உங்களுக்கு பசி எடுக்காது. நான் கொடுக்கிற தண்ணீரை நீங்கள் குடிக்கிற பொழுது தாகம் எடுக்காது. இது எப்படி இருக்கு? செலவில்லை. அது ஜீவ அப்பம் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம், 2வது தலைப்பு நாங்கள் இதில் போட்டிருக்கிறோம். எப்படி என்ற நித்தியமான திருப்தியும் ஜீவ அப்பமும். எங்களுக்கு நித்தியமான ஒரு திருப்தியை கொடுப்பது இந்த உலகத்தில் எந்த விதமான ஆகாரமும் இல்லை. அப்பம் என்று இங்கே சொல்லப்படுகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அப்பம் அவர்களோடு கூட ஒரு பின்னி பிணைந்த ஒன்றாக இருந்தது. அப்பம் ஒரு மிக முக்கியமான ஒன்று. அப்பம் என்று சொல்லுகிறது ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது ரொட்டி, பிரெட். ரொட்டி நாங்கள் இங்கே சொல்லுகிறோம் வார் ரொட்டி என்று சொல்லி. ரொட்டி சென்னை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வச்சிருக்கிறார்கள். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது யூதர்கள் சாப்பிட்டு தான் இந்த பார்லி வார்கோதுமையிலே எடுக்கப்பட்ட இந்த அப்பம். ஒரு நாள் பிசாசு இயேசு 40 நாள் உபவாசம் பண்ணி அவர் வருகிற பொழுது பிசாசு கேட்கிறான், இந்த கல்லுகளை உம்மால் அப்பமாக்க முடியுமா? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும். இந்த எருசலேமில் இருந்த இந்த கல்லுகள் அப்பமாய் தான் இருக்கும். அந்த கலரும் அந்த உருண்டையும் அப்படியே இருக்கும். ஆனால் இயேசு பிசாசு சொன்ன பொழுது அதை அப்பமாக மாற்றவில்லை. தனக்கு பசி இருந்த பொழுது அதை அவர் ஒருபோதும் செய்யவில்லை. ஆனால் பிறருக்கு பசி வந்த பொழுது தேவன் அதை பெருக பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாக இருந்தார். அவர் தண்ணீரை திராட்சரசமாக அவர் மாற்றினார். இது எல்லாத்தையும் நீங்க பார்க்கிற பொழுது என்னன்னா ஒரு விஷயம் இங்கே வெளிப்படுகிறது. யோவான் அதைத்தான் எழுதுகிறார். எதை எழுதுகிறார் என்றா, தெய்வீக தன்மையை தேவன் இங்கே குறிப்பிட விரும்புகிறார். எப்படி அந்த யாத்திராகமத்திலே தேவன் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி வந்தாரோ அதே மாதிரி பஸ்கா என்கிற ஒரு நாளை அவர்கள் அனுஷ்டித்தார்கள். இந்த விஷயத்தையும் ஆண்டவர் செய்கிற பொழுது அதே பஸ்கா பண்டிகை நாளிலே தான் இதை செய்கிறார். என்னத்தை இங்கே யோவான் எங்களுக்கு காண்பிக்கிறார் என்றா, அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் எப்படி அவர் வழிநடத்தினாரோ அதே தேவன் தான் இன்றைக்கு இந்த 5 அப்பத்தையும் இந்த 2 மீனையும் 5000 பெருக பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். போன வாரம் பார்த்தோம், நானே மெய்யான திராட்சை செடி. இந்த நானே 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 என்று சொல்லுகிறது எங்கே ஆரம்பித்தது என்று பார்க்கிறோம் என்றால், மோசே அந்த மாமாவுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு அந்த பர்வதத்திலே அந்த மலையிலே வருகிற பொழுது முச்செடி, அவன் பல ஆண்டுகள் அந்த முச்செடியை அவன் பார்த்து கொண்டே இருந்தான். ஆனால் அது கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அது முச்செடி, அது தேவைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நீங்க சிலர் முச்செடியை போல நீங்க இருக்கிறீங்க. யாருமே உங்களை அண்ட மாட்டாங்க, யாருமே உங்களை கவனிக்க மாட்டாங்க, யாருமே உங்களை பார்க்க மாட்டார்கள். ஆனால் அந்த முச்செடியிலே ஒரு நாள் நெருப்பு எரிகிறது.
அது எடிட் பண்ண நெருப்பு அல்ல, அது வெறும் பிக்சர் அல்ல, உண்மையான நெருப்பு எரிகிறது. என்ன நெருப்பு என்று பார்க்கிற பொழுது அங்கே ஆச்சரியம், அந்த முட்செடி கருகவில்லை, அந்த முட்செடி எரியவில்லை, ஆனால் அங்கே ஒரு ஜுவாலை வருகிறது. அவன் அந்த இடத்துல போகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பாதரட்சியை கலட்டி விடு, இது பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லுகிற பொழுது அவன் கிட்ட வருகிற பொழுது ஒரு சத்தம் வருகிறது, மோசே 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 என்ற அந்த சத்தத்தை இவர் கேட்கிறார். நீர் யார்? நீர் யார்? அவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன். அதுதான் நான். அதுதான் இயேசு சொன்னார், நான். அதனாலதான் யூதர்கள் என்ன செய்தார்கள்? கல்லுகளை எடுக்கிறார்கள். நானே அப்பம் என்று சொல்லுகிற பொழுது அவரை ராஜாவாக மாற்ற வெளிக்கிடுகிறார்கள். இந்த கட்டத்துக்கு நீங்க பிறகு பார்த்தீங்கன்னா இயேசுவை ராஜாவாக அவர்கள் அபிஷேகம் பண்ண பார்க்கிறார்கள். ஆனால் அவர் போய்விட்டார். இங்கே நான் என்று சொல்லுகிறவர் அங்கே மோசேக்கு காண்பித்த அதே தெய்வம், அதே ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், இப்படி எகிப்திலே மக்கள் அடிமையாக இருக்கிறார்கள் 430 வருடம். நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன். நான் தான் அந்த கடவுள் என்பதை இந்த மக்களுக்கு காண்பிக்க போகிறேன். அதுக்கு உன்னைத்தான் நான் சூஸ் பண்ண போறேன், உன்னைத்தான் நான் தெரிந்திருக்கிறேன், நீ வா. அங்கே போகிற பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா மோசையின் மூலமாய் தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார். 10 வாதைகள். வா, அது சும்மா நாங்கள் கடகடன்னு வாசிச்சுட்டு போகிறோம். ஆனால் பெரிய காரியம், முதலாவது விஷயத்தை அங்கே செய்கிறார். தண்ணீரை அவர் அடிக்கிறார். அந்த கோலை கொண்டு போய் எல்லாம் ரத்தமாக மாறுகிறது. நைல் நதி. இன்றைக்கு சரித்திரம் சொல்லுகிறது. நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு அவர் நான் தான் அந்த கடவுள், நான் தான் அவர் என்று சொல்லுகிறதை அவர் முதலாவது அற்புதத்தை அவர் கானான் ஒரு கல்யாணத்தில் செய்கிறார். தண்ணீரை அவர் ரசமாக மாற்றுகிறார். யூதர்கள் நம்பையில, மக்கள் நம்பையில. அவர் திரும்ப திரும்ப இந்த காரியத்தை செய்கிறார். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்பத்தை எல்லாம் கொடுத்து எல்லாரும் வீடுகளுக்கு போயிட்டாங்க. அந்த ராத்திரியிலே இயேசு கடலுக்கு மேலே நடந்து போகிறார். சீஷர்கள் ஒரு படகை எடுத்துட்டு போறாங்க. வீட்டை போய் யோவானை வாசிச்சு பாருங்க, யோவான் 6ஆம் அதிகாரத்தை. இயேசு கடலுக்கு மேலே நடந்து போகிறார். மோசே எப்படி 2ஆக கடலை பிளந்தாரோ, செங்கடலை பிளந்து அதன் வழியாக ஒரு நல்ல ஒரு ஹைவே ரோட்டை அமைச்சு தேவன் கொடுத்தாரோ, அதே மாதிரியே ஆண்டவர் கடலுக்கு மேலே அவருக்கு அதிகாரம் உண்டு. காற்றையும் கடலையும் அவர் அமைதிப்படுத்துகிறார். இதனால தான் சீஷர்கள் மொக்குத்தனமாக அவரை நம்பிட்டாங்க. அதனால தான் சொன்னாங்க, தலையே போனாலும் பரவாயில்ல, நாங்கள் கடவுளோட இருந்துட்டோம், தேவனோட இருந்தோம். அவர் தான் உண்மையான தேவன். சாட்சி கொடுக்குறாங்க. இதே 5000 பேர் இயேசுக்கு அப்பத்துக்காக வந்தார்கள். ஆனால் இதே 5000 பேர் பேதுருடைய பிரசங்கத்தினாலே அவர்கள் தொடப்பட்டார்கள். எப்படி? அவ்வளவு வல்லமை, அவ்வளவு அபிஷேகம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா யாத்திராகமம் 3:14 சொன்ன அதே தேவனுடைய சத்தம் தான் இங்கே நானே அப்பம் என்று சொல்லுகிற இந்த ஜீவ அப்பத்தின் தொனியாக இருக்கிறது. நீங்க பார்க்கலாம், இன்னைக்கு இந்த உடல் வளர்ச்சிக்காக, சரீரத்தினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் ஆகாரங்களை எடுக்கிறோம். சரீரத்தினுடைய தெம்புக்காக நல்ல போசாக்கான உணவுகளை நாங்கள் எடுக்கிறோம். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறது, உங்களுடைய ஆன்மீகத்துக்கு, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இதுதான் சரியான உணவு. எதுண்டா? ஜீவ அப்பம். பக்கத்தில் இருக்காங்கள பார்த்து சொல்லுங்க, ஜீவ அப்பம், ஜீவ அப்பம். இயேசு என்னண்டா, எப்படியாவது ஒரு மனுஷனுக்குள்ள அவரை இறக்கிறணும். அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அவர் சொல்லுகிறார், நானே நானே என்கிற விஷயம் 80-10 தடவை அவர் சொல்லிட்டார். என்னென்ன? நானே நல்ல மேய்ப்பன், நானே வாசல், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும். எப்படி அவர் என்ன சொல்லுகிறார்டா, எப்படியாவது ஒருவனுக்குள்ள இயேசு வந்துட்டா அவனுடைய வாழ்க்கை அப்பங்களைப் போல 1000மாக தேவன் மாற்ற பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே நாங்கள் பார்க்க போகிறோம், இன்றைக்கு நாங்கள் இந்த உலக சாப்பாட்டிலே நாங்கள் திருப்தியாகி நிற்பது அல்ல, மாறாக எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய சரீரத்துக்கு இன்றைக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதற்குத்தான் பதில் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு எது ஊட்டச்சத்தாக இருக்கிறது, எது நல்ல சரியான ஒரு சாப்பாடாக இருக்கிறது, ஆரோக்கியமான சாப்பாடு எது இன்றைக்கு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, நாங்கள் அதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். இயேசுவை நீங்கள் பார்த்தீங்கன்னா
அப்புறம் என்ன சொல்லுகிறாருன்னா, இப்படி அவர்கள் பார்த்து கொண்டு இந்த காரியமெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு இயேசு என்ன செய்கிறாருண்டா, 28வது வசனத்திலிருந்து வாசிங்க. யோவான் 6, 28, 29, 30 வாசிங்க. 30வது வசனம், 26வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா திரும்ப அந்த இடத்திற்கு மக்கள் வருகிறார்கள். வருகிற பொழுது இயேசுவும் அதே இடத்துல வருகிறார். அந்த வசனத்தை நீங்க வீட்டை போய் வாசிங்க, உங்களுக்கு நல்லா கிளியரா விளங்கும். இயேசு வருகிற பொழுது அந்த மக்கள் ரபி எனக்கு கையை காட்டி கேட்குறாங்க, எங்க போனீங்க? நேற்று நல்ல சாப்பாடு போட்டீங்க, இன்னைக்கு என்ன ஒன்றும் இல்லை என்ற மாதிரி. அப்போ அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை அற்புதம் செய்ததுனால நீங்கள் என்ன பார்க்க வரல, சாப்பாட்டுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க. என்னதுக்காக? சாப்பாட்டுக்காக. அப்போ இயேசு என்ன செய்கிறாருண்டா, கோபத்தில் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் என்னை தேடுகிறது அற்புதத்தினால் அல்லாவிட்டால் என்னுடைய வார்த்தையை நீங்கள் கேட்பதற்காக இல்லை, இன்றைக்கு சாப்பாட்டுக்காகத்தான் என்ன செய்திருக்கிறீங்க, நீங்க வந்திருக்கிறீங்கன்னு நான் உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் 27வது வசனத்தில் சொல்லுகிறார், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீங்க இந்த அழிந்து போகிறதுக்கு இல்லை, நீங்க அன்றைக்கு சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு எப்படியாவது நீங்க அதை கொண்டு போய் நீங்க கிளியர் பண்ணணும், திரும்ப நீங்க சாப்பிடணும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அழிந்து போகிற இந்த இதுக்காக அல்ல. அதை விட மத்தேயுல சொல்லுகிறார், மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில், நீங்க கவலைப்படாதீங்க, நாளைக்கு என்ன சாப்பிடலாம், நாளண்டைக்கு என்ன சாப்பிடலாம், அவைகளை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் அதனதின் காரியங்களை உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதைத்தான் நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு. இது உண்மையான ஒரு சத்தியம். ஆண்டவர் உங்களை போஷிப்பாருங்க. நீங்கள் அவருக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா அவர் போஷிப்பார். ஆனால் நீங்கள் தேட வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை நீங்கள் தேடுங்க. இந்த உலக பிளஸ்ஸிங் ஆண்டவர் வச்சிருக்கார், அது உங்களுக்கு எப்படியாவது தந்துடுவார். ஆனால் நீங்கள் இதில் உண்மையாக இருக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் நீங்கள் சும்மா வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறார்டா, அப்பொழுது 28வது வசனம், அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படிக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாக இருக்கிறது என்றார். இதெல்லாம் சொல்லி முடிஞ்ச பிற்பாடு, ரைட், அதுக்கு பிற்பாடு 30வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்க நீர் என்ன அடையாளத்தை காண்பிப்பீர், என்னத்தை நடப்பிக்கின்றீர்? இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் வந்து கேட்குறாங்க, இவ்வளவு அற்புதத்தை பார்த்துட்டு, நீர்தான் தேவனுடைய குமாரன்டா, நீர்தான் அந்த தேவன்டா, எப்படி நாங்கள் விசுவாசிக்கிறது? பக்கத்தில் இருக்காங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க, அதுவே பெரிய. இங்க நீங்க பாத்தீங்கன்னா அவரை கேட்குறாங்க, என்ன அடையாளத்தை நீங்க நடப்பிக்கிறீங்க? அப்பொழுது அவர் இயேசு சொல்லுகிற ஆன்சரை நீங்க பாருங்க, இங்க கவனிங்க, இங்க கவனிங்க. 31, வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். ரைட், இவர்கள் சொல்லுகிறார்கள், மோசேயுடைய புஸ்தகத்தை கொண்டு வருகிறார்கள், யாத்ராவும். நம்முடைய தேவன் என்ன செஞ்சாருண்டா, வனாந்திரத்தில் மன்னாவை என்ன செஞ்சாரு? பொழிஞ்சாரு. இங்க கவனிங்க, வனாந்திரத்திலே அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார், காடையை கொடுத்தார். ஆனால் காடை வந்து இந்த சூழல்ல தான் இருந்தது. ஆண்டவர் காத்தை வர வைக்கிற பொழுது காடைகள் குவிக்கப்பட்டது, அவர்கள் இறைச்சியாக சாப்பிட்டார். ஆனால் மன்னா மேலே இருந்து கொட்டியது. இங்கே நாங்கள் பார்க்கிறோம், இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், 32வது வசனத்தை வாசியுங்கள். 32வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
வாசிங்க 33. வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுது எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். ஓகே, ஹalleluya. அந்த அப்பமே அவர்தான். ஹalleluya. ஆனால் மோசே செய்யவில்லை, ஆண்டவர் செய்தார், மன்னாவை பொழிந்தார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மன்னா நின்று போச்சு ஒரு கொஞ்ச காலத்தில். ஆனால் அந்த மன்னாவை சாப்பிட்டவங்க செத்து போனாங்க. 20 வயதுக்கு உட்பட்டவர்கள் மாத்திரமே என்ன பண்ணாங்க கானானுக்குள்ள. மற்ற ஆளுங்க எல்லாருமே என்ன செய்துட்டாங்க? மரித்து போய்விட்டார்கள், முறுமுறுத்தார்கள். எங்களுக்கு அப்பம் வேணும், எங்களுக்கு இறைச்சி வேணும், எங்களுக்கு தண்ணி வேணும் என்று சொல்லி முறுமுறுத்தார்கள். ஆண்டவர் முறுமுறுத்த எல்லாரையுமே இன்றைக்கு நாங்கள் முறுமுறுக்கிறோமா? எங்களுக்கு இருக்கிற வாழ்க்கையில் நாங்கள் திருப்தியாக இருக்கிறோமா? அல்லாவிட்டால் இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று நாங்கள் இருக்கிறோமா? ஆனால் ஆண்டவர் கொடுப்பார். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், அங்கே வனாந்தரத்திலே அவர்கள் எல்லாரும் மரித்து போய்விட்டார்கள். இயேசு இங்கே என்ன சொல்ல வருகிறார்டா? இயேசு அவர்களை நோக்கி ஜீவாப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். ஹல்லேலூயா. 2 விஷயத்தை ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறார். ஒன்று, நீங்கள் வரணும், நீங்கள் ஆண்டவரை தேடி வரணும், ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவரை தேடி நீங்கள் வரணும், அவரை நீங்கள் விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை தேவன் உண்டு பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், ஒன்று நாங்கள் நம்பிக்கை, அவரிடத்தில் நாங்கள் ஹோப் வைக்கணும், அவரை நாங்கள் நம்ப வேண்டும். இன்னொன்று, நாங்கள் சரண்டர் ஆகணும். ஆண்டவரிடத்தில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரண்டர் ஆகணும். ஒப்பு கொடுக்கிற பொழுது என்ன நடக்குதுடா? எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நீடிய திருப்தியை தேவன் கொடுக்கிறார். ஆன்மீக பசி என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது இன்றைக்கு நிறைய பேருக்கு தனிமை பல ஆண்டுகளாக நான் தனிமையாக இருக்கிறேன். ஆனால் ஆளுங்க இருக்கிறாங்க. தனிமை என்கிற ஒரு காரியம், வெறுமை, திருப்தியே இல்லை, வெறுமையான ஒரு வாழ்க்கை. இவ்வளவு காலம் ஏன் வாழ்ந்த, என்னத்துக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்த என்கிற வெறுமை இன்றைக்கு இருதயங்களுக்குள்ளே இருக்கிறது. இதுதான் திருப்தி இல்லாத தன்மை. இன்றைக்கு திருப்தி இல்லாத தன்மையோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே அநேகர் வாழ்கிறார்கள், இங்கேயும் சிலர் இருக்கிறீர்கள். திருப்தி இல்லை வாழ்க்கையில். என்ன வாழ்க்கை? தனிமை, திருப்தி இல்லை, இருள், பயம், குடும்பத்தில் சமாதானங்கள் இல்லை, இருதயத்தில் ஒரு சமாதானம் இல்லை. இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீங்களா? அந்த ஜீவாப்பம் உங்களை திருப்தியாக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருக்கு வியாதி, இந்த வியாதி என்று சொல்லி உங்களுடைய இருதயமே உடைத்து போயிருக்கிறது. இதனால் விரக்தி, நான் செத்து போகணும், சாகணும் என்கிற மனநிலையோடு நீங்கள் சிலர் இந்த இடத்துல இருக்கிறீங்க. என்னையா வாழ்க்கை? பிள்ளைகள் இருக்கிறார்கள், மனைவி இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி இந்த உலகத்தில் நாங்கள் சாப்பிட்டது தான் மிச்சம். ஆனால் இருதயத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன்னோட வாரேன், நானே அந்த ஜீவாப்பம். நீ இதை சாப்பிடுகிற பொழுது நீ என்ன செய்ய மாட்ட? உனக்குள்ளே அந்த தனிமை, அந்த வெறுமை, அந்த திருப்தி இன்மை இருக்காது. எனக்கு அந்த சமாரிய பெண்ணிடத்தில் அவர் போகிறார் இயேசு. 4ஆம் அதிகாரம், யோவான் 4ஆம் அதிகாரத்தில். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், நான் கொடுக்கிற இந்த தண்ணீரை நீ குடிப்பாயானால் உனக்கு தாகமே வராது. ஹல்லேலூயா. அதற்கு முதல்ல அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை பாருங்க. 5 புருஷன், யாருமே அவளை கவனிக்கிறதில்லை. எல்லாருமே அவளை பார்க்க எல்லாம் குற்றம் சொல்லுவார்கள். இவள் ஒரு பெண்ணா? இவள் ஏன் இந்த ஊரில் இருக்கிறார்? எங்களுடைய மானத்தை கெடுப்பதற்கா என்று அவளை ஏசியிருப்பார்கள். இயேசு ஒரு நாள் தான், ஒரு வார்த்தை தான் சொன்னார், அவளுடைய வாழ்க்கையை மாறிவிட்டது. அந்த சமாரியாவே மனம் திரும்பியது. ஹல்லேலூயா. நீங்கள் சிலர் இருக்கிறீங்க முட்செடி போல, யாருமே உங்களை கவனிக்காமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை எரிகிற பிளம்பாக தேவன் மாற்றப் போகிறார். எரிகிற பிளம்பாக தேவன் மாற்றுவார்.
அவரிடத்தில் நம்பிக்கை வைங்க. அவரிடத்தில் நீங்கள் வருகிற பொழுது தேவன் இதை நிச்சயமாகவே செய்வார். நிச்சயமாகவே செய்கிறவர் தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். எப்பொழுது எகிப்து மக்கள் மோசேயை ஆண்டவர் சந்திப்பதற்கு முன்பதாக 400 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். என்ன அடிமை? எழும்ப முடியலை, வறுமை, தரித்திரம், சாபம், வியாதி, ஒருவருக்கு பின் ஒருவர் ஏதோ ஒரு காரியத்தினாலே மறித்து போகிற காரியம், வியாதி. இயேசுவை ஏற்றுக்கொண்டும் இன்றைக்கு இவ்வளவு காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் பஸ்கா என்கிற ஒரு காரியம் வந்தது. ஆண்டவர் சொன்னார் மோசேக்கு, ஒரு வயது ஆட்டுக்குட்டியை தெரிவு செய்யுங்கள், அதை அடித்து அதனுடைய இரத்தத்தை நிலைக்கால்களில் பூசுங்கள். சங்கார தூதன் வரப்போகிறார். சங்கார தூதன் வருகிற பொழுது நிலைக்கால்களில் எங்கெல்லாம் அந்த இரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அந்த பிள்ளைகள் காக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு எந்த காரியமும் நடக்கவில்லை. ஆனால் எகிப்து மக்களுடைய சிறையில், வேதம் விவிதமாக சொல்லுகிறது, அரண்மனையில் இருந்து சிறையில் இருக்கிறவர்களுடைய தலைச்சான் பிள்ளைகள், மூத்த பிள்ளைகள் மரித்து போய்விட்டார்கள். இன்றைக்கு நாங்கள் அப்படியான ஒரு நிலையில் இல்லை. எங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். அவருடைய இரத்தம் இன்றைக்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அவருடைய இரத்தம் இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிறது. பிசாசு என்ன செய்ய முடியாது. இன்றைக்கு அநேகர் செய்வினை சூனிய கட்டுக்கள், பிசாசுடைய பிடி, வியாதி என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் மன குழம்பி போயிருக்கிறீங்க. பயப்படவே வேண்டாம். ஒன்று நீங்கள் வாங்க, இன்னொன்று நம்புங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து வாங்க, சொல்லுங்க, வாங்க, நம்புங்க. வாங்க இல்லாட்டி போங்க இல்லை, வாங்க, நம்புங்க. ஹல்லேலூயா. தேவன் மாற்றவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் மூன்றாவது விஷயத்தை நாங்கள் பார்த்து நாங்கள் நிறைவு செய்வோம். மூன்றாவது, இந்த உலகத்தின் பசியை போக்குவதற்கு இயேசுவே மெய்யான அப்பம். அப்படியா இருக்கு? பசியை உலகத்திற்கு இயேசுவே அப்பம். எப்படி இருக்கு? பசியுள்ள உலகத்திற்கு இயேசுவே அப்பம். இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த உலகம் பசி. இன்றைக்கு நான் சொல்லுகிறது ஒன்று எங்களுடைய சரீர பசி, இன்னொன்று ஆன்மீக பசி. ஆனால் இன்றைக்கு பாவத்திலே பசியோடு இருக்கிறார்கள் மக்கள். விபச்சாரம், வேசித்தனம், பொய், களவு. இன்றைக்கு நிறைய தமிழ் சமூகம் தான் இன்றைக்கு ஜெயிலில் இருக்குது. நிறைய பேர் அதிகமான ஆக்சிடென்ட் நடந்து மறிக்கிறவர்களும் தமிழ் பையங்களாக தான் இருக்கிறாங்க. ட்ரக்குக்கு அடிக்டாக இருக்கிறவங்க தமிழ் சமூகம். கேங்ஸ்டர் கூகுளில் அடித்தா நீங்கள் பார்த்தீங்க தமிழ் ஆளுட பேர் தான் வருது. எப்படிரா? இயேசு வந்து 2000 ஆண்டு ஆகிவிட்டது. நான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னும் மாற்றங்கள் இல்லை. எப்படி எப்படி ஆதி அப்போஸ்தலர்கள் செய்த காரியத்தை மிஷனரிகள் செய்தார்கள். மிஷனரிகளோடு அது அப்படியே தணிந்து போய்விட்டது. இது மலேசியாவில் மாத்திரமல்ல, எல்லா இடங்களிலும். அமெரிக்காவில், யுஎஸ்ல கூட இன்றைக்கு அநேக சபைகள் விற்கப்படுகிறது. மசூதிக்கு, பள்ளிவாசலுக்கு அநேக சபைகள் சாராய, அதாவது வைன் ஷாப்பாக மாறுகிறது, கிளப்பாக மாறுகிறது. அந்த விளம்பு எரிய வேண்டும், அந்த அக்கினி எரிய வேண்டும். இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உலகம் பசியில் இருக்குது. என்ன பசி? காமம். அதுதான் நாங்கள் பார்க்கிறோம். கலாத்தியர் 5:22 நாங்கள் பார்க்கிற பொழுது மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, பில்லு சூனியம், பகை, விரோதங்கள், இவைகள். ஆனா இவைகளை எப்படி கிளியர் பண்ணலாம் என்றா இன்றைக்கு நாங்கள் அதைத்தான் நாங்கள் மற்ற லீடர்ஸோடு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். நம்முடைய தமிழ் சமூகத்துக்கு எப்படி நாங்கள் ஹெல்ப் பண்ண முடியும்? ட்ரக்கில் அடிக்ட் ஆகிருக்கிறாங்க, எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? இன்றைக்கு நீங்கள் போகணும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை மாறி நீங்கள் பலரை நீங்கள் சந்திக்க வேண்டும். இங்கே நீங்கள் வாலிபர்கள் இருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு கூட நாங்கள் போகணும். நம்மளோட படிக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, நம்முடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க,
நாங்கள் சந்திக்கணும். நாங்கள் மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தனிமை, வெறுமை, நோக்கமின்மை. இன்றைக்கு வாலிபர்களுக்குள்ள போய் நீங்கள் கேட்டீங்கன்னா என்ன உங்களுடைய ஆம்பிஷன், உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன தெரியாது. இந்த ஃபுட்பால் கிரவுண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்க இந்த உதாரணம், 2 டீம் விளையாடி கொண்டிருக்கிறது. ஃபுட்பால் கோல் போஸே இல்லை, எப்படி இருக்கும்? அப்படியே விளையாடி கொண்டே, ஒரு நோக்கம் இல்லை. இன்றைக்கு நோக்கமில்லாத வாலிபர்கள், நோக்கமில்லாத தலைவர்கள், நோக்கமில்லாத குடும்ப தலைவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனால் நோக்கத்தை கொடுக்கக்கூடிய, திட்டத்தை வகுக்கக்கூடியவர் எங்களோடு இருக்கிறார். அவர் தான் இயேசு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நீண்ட காலமாக பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கிறார்கள். அந்த பசியை போக்க முடியாமல் இருக்கிறார்கள். என்ன பசி? இந்த தனிமை, இந்த வெறுமை, இந்த நோக்கமில்லாத தன்மைகள் நீண்ட காலமாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கோல் இல்லை, ஒரு நோக்கம் இல்லை, ஒரு வெறுமை, ஒரு தனிமை. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததாம். ஏன்? அங்கே தேவன் அசைவாடி கொண்டு மாத்திரம்தான் இருந்தார், எந்த கிரியையுமே செய்யல. நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாட்களுக்கு பிற்பாடு தேவன் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய போகிறார். ஹல்லேலூயா! தேவன் உங்களுக்குள்ளே அற்புதங்களை செய்ய போகிறார். உங்களுக்குள்ளே ஒரு மாற்றங்களை தேவன் உண்டு பண்ண போகிறார். ஒரு ஹல்லேலூயா, ஒரு ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே நாங்கள் எழும்புவோம். நீங்க பார்க்கலாம், இயேசு மட்டுமே எங்களுடைய இருதயங்களை அவர் வெற்றிடத்திலிருந்து நிரப்பக்கூடிய ஒருவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் இந்த நேரத்திலும் கூட நாங்கள் எழுந்து நின்று நாங்கள் ஆண்டவரை கொஞ்சம் நேரம் நாங்கள் துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ரப ஷந்த ரப துரியாந்த ரபா. வர்ஷிப் டீம் முன்பதாக வருவார்கள். நாங்கள் இந்த நேரத்திலும் கூட நாங்கள் ஆண்டவரை நாங்கள் நோக்கி பார்ப்போம். சில காரியங்களை நாங்கள் சிந்திப்போம். உடைய கண்களை மூடுங்க. நான் சில காரியங்களை நாங்கள் சொல்லி அப்படியே நான் நிறைவுக்குள் நாங்கள் கொண்டு வர போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ரோமர் சொல்லுகிறது, இந்த பிரபஞ்சம் கர்ப்ப வேதனைப்படுகிறது. ஏதாவது ஒரு காரியம் நடக்காதா, ஏதாவது ஒரு நன்மை நடக்காதா, ஏதாவது ஒரு விஷயம் நடக்காதா என்று. எனவே இன்றைக்கு ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், நம்பிக்கை அவரிலே நாங்கள் வைப்போம், சரணடைவோம். அவரிடத்திலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற பொழுது தேவன் காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் ஒரு தீர்மானத்தை இந்த கால வேளையில் நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் எழுந்து நிற்கிற நேரத்தில் உங்களுடைய ஜெப வாழ்க்கை இன்னும் நீங்கள் அதிகரிங்க. வேதத்தை வாசிக்கிற காரியத்தை இன்னும் நீங்கள் வலுப்படுத்துங்க. வேதத்தை இன்னும் வாசிக்க நீங்கள் ஆரம்பிங்க. உங்களுடைய நட்பு ஆவிக்குரிய நபர்களோடு இருக்கட்டும். ஆவிக்குரியவர்கள் உங்களுடைய சிஜிக்கு நீங்கள் போங்க. அங்கே போய் நீங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வளர ஒப்பு கொடுங்க. இந்த ஆன்லைன் ப்ரேயர் நடக்கிறது, நீங்கள் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் இப்படியாக தனிமை உணர்வில் இருந்த நபர்களை தேவன் வல்லமையாக பயன்படுத்தினார். அதில் ஒரு ஆள் தாவீது. மோசே பயந்து போய் அவர் ஓடினார். ஆனால் ஆண்டவர் திரும்ப அவரை கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை அவருக்கு கொடுக்கிறார். அதே மாதிரி பேதுரு, அவருடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியத்தை செய்தார். இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு முன்பதாக நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளட்டும். என்னுடைய 12 வயது வரைக்கும் நான் ஒழுங்காக நான் பேச முடியாது. எனக்கு ஒரு நபரோடு பேசுவதென்றா எனக்கு பயங்கரமான வெட்கமாக இருக்கும். யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நாங்கள் உள்ளுக்கு போயிட்டா நாங்கள் வெளியில் வரமாட்டேன். ஏண்டா அவங்கள பார்க்கணுமே. வீட்டில் சொல்லுவார்கள், என்னுடைய காது கேட்கவே சொல்லுவார்கள், இவர் ஒன்றுக்குமே லாய்க்கில்லாதவன். மற்றவர்கள் எல்லாரும் நல்லா படிப்பாங்க, ஆனால் இவருக்கு படிப்பு வராது. வெளியில் போனாலும் சொல்லுவாங்க, ஓ நீ எத்தனையாவது நம்பர்? 3வது நம்பர். 3வது நம்பர் எல்லாமே வேஸ்டாக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்னையும் தொட்டார், என்னுடைய நாவையும் தொட்டார்,
மோசே சொன்னார், என்னால் முடியலைம்மா, எனக்கு முடியாது. ஆனால் அதே மோசே அவர் சொல்லுகிறார், எனக்கு பேச்சு வராது வராது என்று சொல்லுகிற மோசே உபாகமத்தில் எழுதுகிறார், சொல்லுகிறார். நான் ஸ்டாப்பாக அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு உங்களை தேவன் மாற்றுவார். அதுதான் யார் ரகசியம். இயேசு என்கிற அந்த அப்பா உங்களுக்குள்ளே வந்துட்டுண்டா உங்களுடைய வாழ்க்கை மாறும். எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்குறீங்க? இயேசு சொல்லுறார், நானே ஜீவாப்பம். என்னிடத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் திருப்தி ஆகுவீங்க. உங்களுடைய இருதயம் வெறுமையாக இருக்காது. இன்றைக்கு யாராவது நீங்கள் ஆண்டவரை நான் இன்றைக்கு தான் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறவர் இருப்பீங்கன்னா உங்களுடைய கைகளை உயர்த்துங்கள். ஆண்டவராகிய இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்னுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக. ஓகே, மற்றவர்கள் இந்த நேரத்திலும் கூட கண்களை மூடுங்கள். ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுத்திருப்பீர்களானால், நான் ஆண்டவருக்காக என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நீங்கள் இந்த நேரத்தில் எங்களோட கூட நீங்கள் நினைச்சிருங்க. ஆண்டவர் நம்மோடு கூட அவர் பேச வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நாங்கள் இந்த நேரத்திலும் கூட கண்களை மூடி நாங்கள் எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்திக் கொள்வோம்.